இப்போ நாங்கள்லாம் ஸ்டாலினை ஸ்கேன் எடுத்தாங்க தலையில், அப்போலோ டாக்டருங்க மயங்கி விழுந்துட்டாங்க, காரணம் உள்ள ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி வலிக்கும்? அன்னைக்கு இது மாதிரி பேசுனீங்களே, உங்கள் கருணாநிதி தானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாரு தீப்பொறி ஆறுமுகத்துக்கு, ஆபாச பேச்சாளர்களுக்கும். இவன் 1000 பேசுவான், 1000 அயோக்கியத்தனம் பண்ணுவான் ஐடியில். யாராச்சும் ஒரு ஆளு ஸ்டாலினையோ கருணாநிதியோ இது பண்ணிட்டா அந்த வீடியோ எடுத்து உளவுத்துறையில் இவனே பேசுகிறான். ஐடி டீம் தலைவரான், ஐடி டீமுக்கு ஒரு செயலாளர், அவன் பேசுகிறான். உளவுத்துறையிட்டு சொல்கிறான், அவனை கைது பண்ணுங்கிறான். உங்கள் ஆட்சி எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இதே இது உங்கள் ஆட்சி போச்சுன்னா உங்கள் பக்கம் திரும்புமா இல்லையா? ஈடிக்காரன் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் இதில் வச்சான், ஜெயிலில் இருந்தீங்க. உங்கள் தம்பி வந்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகிறோன்னா அவரும் அக்யூஸ்டு 300 கோடியில் வீடு கட்டினார். என்ன தேசத்தையாகி நினைப்பா இல்லை ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் நினைப்பா? அவரும் ரோட் ஷோ போகிறாரு. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன செய்திகள், நமது அரசியல் அலசல் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். முதல் செய்தி நம் சொந்த செய்தி. அதாவது சற்று நேரத்துக்கு முன் நேதாஜி டிவியில் 3 லட்சம் சப்ஸ்கிரைபரை எட்டியிருக்கிறது. நேதாஜி டிவி நம்முடைய சேனல் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சென்ற மாதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி யூடியூப்பில் இருந்து ஒரு செய்தி வந்தது. அதாவது இதுவரை 10 கோடி பார்வையாளர்கள் நம்முடைய சேனல் நேதாஜி டிவி சேனலை பார்த்திருக்கிறார்கள் என்று வந்திருக்கிறது. இவ்வளவு சிறப்புக்கும் காரணம் நேதாஜி டிவியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களை போன்றவர்கள் தான் எங்களுடைய பலம். அதனால் இந்த நேரத்தில் நேதாஜி டிவி சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நிறைய பேர் டிவியை பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர் ஆகலை. அவர்களையும் கூடிய சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். இந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 லட்சம் பேர் பார்க்குறாங்க வீடியோஸை. எந்த வீடியோன்னா, அன்னைக்கு போடுற வீடியோவில் பழைய வீடியோவெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வீடியோ ஆச்சரியத்துக்குரிய வீடியோ என்னென்னா, 4 வருடத்துக்கு முன்னாடி சிவராசனுக்கு ராஜீவ் கொலைக்கும் சிவராசனுக்கும் என்ன சம்பந்தம், பின்னணியில் யாருன்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோ வைரலாகி போயிட்டே இருந்தது. எங்களுக்கு புரியலை, 4 வருஷத்துக்கு போட்ட வீடியோ ஏன் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜீவ் கொலையை பற்றி ஓடிடியில் இப்போ படம் வெளியில் வந்திருக்கு. அதில் சொல்லப்பட்ட செய்திகளை பார்த்தவுடன் நம்ம சொன்ன செய்திகளை எல்லோரும் பார்த்து அந்த இதை வந்துக்கிட்டு வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அதில் என்ன விஷயம்னா, சிவராசன் ராஜீவ் கொலை சம்பந்தமாக ஓடிடியில் வெளியிடப்பட்ட திரைப்படம் வெறும் பத்திரிகைகளின் வந்த செய்திகளை வைத்து அடிப்படையாக அந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ராஜீவ் கொலை வழக்கில் மிகப்பெரிய மர்மம் இருக்குது. நீங்கள் இந்த சிவராசனை பற்றி 3 வருடத்துக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். மிகப்பெரிய மர்மம் அதில் இருக்குது. அதில் வந்துக்கிட்டு பின்னணியில் இருந்தவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. அமெரிக்காவின் சிஐஏக்கே அதில் தொடர்பு இருக்குது. ஜெயின் கமிஷன் சொன்ன பல விஷயங்களை வச்சு அனலைஸ் பண்ணி அதில் போட்டிருக்கோம். அதில் ராஜீவ் கொலை வழக்குக்கு இவங்க தான் காரணம், எல்டிடி தான் காரணம்னா, அதை ராஜீவ் கொலை வழக்கை திரும்ப விசாரிப்பதற்கு ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவு அமைக்கப்பட்டது 1998. சிபிஐ சிறப்பு புலனாய்வு பிரிவு. 27 வருஷமாயும் அது இன்னும் ரிப்போர்ட்டை கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசாங்கம் ஏன் மறைக்கிறீங்க? அமெரிக்காவுக்கு தொடர்பு இருந்தால் நாட்டு மக்களுக்கு சொல்லுங்களேன். ஒரு பெரிய தலைவருடைய கொலையை வந்துக்கிட்டு இவ்வளவு சர்வசாதாரணமாவா நீங்கள் இது பண்ணுறது? சந்திரசாமியை விசாரிங்க, அதில் அமெரிக்காவின் தொடர்பு இருக்கிறதுங்கிறத சொல்லிட்டாங்க ஜெயின் கமிஷன். வெளிநாட்டின் தொடர்பு இருக்கிறதுங்கிறத சொல்லிட்டாங்க. ஜெயின் கமிஷன் சொன்னது அந்த கமிஷன் 97 வந்தது. ஆனால் சந்திரசாமி சாகிறவரை அவரை விசாரிக்கவே இல்லை. ஜெயின் கமிஷன் கருணாநிதியை விசாரிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க சோனியா காந்தி 2004 திமுகவோட கூட்டணி வச்சதுனால கருணாநிதியை விசாரிக்கலை, சுப்பிரமணிய சாமியை விசாரினாங்க, அதையும் விசாரிக்கலை. அப்போ உள்ளே இருக்கும் மர்மம் என்ன? ராஜீவ் கொலைக்கு பின்னால் யார்? 5-6 பேரை தூக்குனாங்க, அவங்களும் வெளியில் வந்துட்டாங்க. அப்போ இவ்வளோ பெரிய தலைவருக்கே நம்ம இந்தியாவில்
இதுக்கு நான் காங்கிரஸை மட்டும் குற்றம் சொல்ல, பிஜேபி அரசாங்கத்தையும் குற்றம் சொல்கிறேன். 2014 நீங்கள் வந்தீங்க, 11 வருஷமாச்சு. அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்தது, சிறப்பு புலனாய்வு குழுவோட இது என்ன, கருத்து என்ன, ரிப்போர்ட் எங்கே? அவங்ககிட்ட உங்கள்கிட்டையும் தான் கேட்குறேன், பிஜேபிகிட்ட. அப்போ பெரிய உண்மைகளெல்லாம் மறைக்கிறீங்களே. நேதாஜி விஷயத்தில் ரஷ்யாவில் நேதாஜி கொல்லப்பட்டார் சிறையில் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. ஆனால் பிஜேபி அரசாங்கம் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவோட உறவு கெட்டு போயிடும்னு. அதே மாதிரி ராகுல் காந்தி இதில் சிஐஏக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆதாரங்களுடன் வந்திருக்கும் போது அந்த போட்ட விசாரணை குழுவே மூடிட்டாங்களே 25-27 வருஷமாக. அதுதான் இப்போ திரைப்படமாக வந்திருக்கு. இதை நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடியே பல விஷயங்களை நாம் சொல்லிவிட்டோம். வீரப்பன் விஷயத்திலையும் அப்படி தான். வீரப்பன் எப்படி கொல்லப்பட்டாருங்கிற மர்மத்தை யாருமே, எப்படி கொல்லப்பட்டான்ங்கிற மர்மத்தை யாருமே சொல்லலை. ஏன்னு கேட்டியா, அதில் வந்து ரைட்டு, வீரப்பனாவது ஒரு குற்றவாளி, பல குற்றச்சாட்டுகள் இருக்குது, ரைட்டு. ஆனால் இவர்கள்லாம் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி, அதுக்கப்புறம் நேதாஜி எல்லாம் நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணவர். இவங்களை பற்றின விஷயத்தையும் போட்டு அமுக்குறீங்களே அரசாங்கங்கள். என்ன அப்போ நம்ம நாட்டு மக்கள்லாம் முட்டாள்கள் நினைக்கிறீங்களா? அதனால் அந்த பழைய வீடியோ இப்போ வைரலாகி போகுது. இந்த நேரத்தில் நமக்கு அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த நம்முடைய நேதாஜி டிவி சேனலை பார்க்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து அரசியல் செய்தி. ஸ்டாலின் ஆஸ்பத்திரியிலேருந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினுக்கு தலை சுற்றுதுன்னு போனார். அப்போ காரணம் கண்டுபிடிக்க முடியலை, அதனால் ஆஞ்சியோகிராம் பண்ணணும். ஆஞ்சியோகிராம்ங்கிறது இருதயத்தில் அடைப்பு இருக்கிறதாங்கிறத பார்க்குறது டெஸ்ட். அதை பண்ணோம், ஆனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே தலை சுற்றுனா ஒன்று மூளையில் பிரச்சனை இருக்கும், இல்லை காதில் பிரச்சனை இருக்கும். இதயத்தில் பிரச்சனை இருக்குமாங்கிறது இதுவரை நாங்கள் கேள்விப்படாதது. எதுக்காக அவரை இங்கே உட்கார வச்சுக்கிட்டு இருதயத்தை போய் இது பண்ணி ஆஞ்சியோ பண்ணுறாங்கங்கிறதும் தெரியலை. நமக்கு கிடைச்சது அவருக்கு அஷ்டம சனி, சிம்ம ராசி. நம்ம சின்னம்ம ராசியில் கெடுது ஹாஸ்பிட்டலு இது ஏதாச்சும் வரும். அதனால் அந்த தோஷத்தை கழிப்பதற்காக துர்கா ஸ்டாலின் செய்த தந்திரங்கிறது தான் நம்மது. சரி, அப்படி இருந்தாலுமே அவருக்கு மூளையில் ஏதோ இப்போ இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூளை டெஸ்டெல்லாம் எடுத்தாங்க. ஆனால் நம்ம என்ன சொன்னோம், அவரை வாழ்த்தணும், நல்லா சீக்கிரம் குணமாகி நீங்கள் நாட்டு பணியை செய்யணும்னு வாழ்த்தணும். ஆனால் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறேன். 1984 எம்ஜிஆருக்கு இப்படி ஆச்சு. எம்ஜிஆருக்கு நினைவு இல்லாமல் போச்சு. அப்போ ஜப்பான்லேருந்து ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்தாங்க, டாக்டர் கானூன் அப்படின்னு. அவர் மூளை ஆப்ரேஷன் செஞ்சார். அப்போ கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த திராவிட இயக்கம் எப்படின்னு. இந்த தைப்பொலி ஆறுமுகம்னு அவங்களுடைய இந்த ஆபாச பேச்சாளர்கள்லாம் கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாரு கருணாநிதி. எப்படி, எல்லா இடத்துலையும் போய் சொல்லுங்கடா, எம்ஜிஆருக்கு மூளையில் கட்டின்னு சொன்னாங்க, டாக்டர் கானூன் ஜப்பான்லேருந்து வந்தார், அதை அப்படியே ஸ்கேன் எடுத்து பார்த்த உடனே கானூன் மயங்கி விழுந்துட்டாராம். ஏன்னு கேட்டிங்கன்னா தலையில் ஒன்றுமே இல்லையா. எவ்வளோ கொச்சையான பேச்சு அன்னைக்கு 84. இன்றைக்கி உங்களுக்கும் மூளையில் பிரச்சனை வந்து தானே போகிறீங்க. இப்போ நாங்கள்லாம் ஸ்டாலினை ஸ்கேன் எடுத்தாங்க தலையில், அப்போலோ டாக்டருங்க மயங்கி விழுந்துட்டாங்க, காரணம் உள்ளே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி வலிக்கும்? அன்னைக்கு இது மாதிரி பேசுனீங்களே. உங்கள் கருணாநிதி தானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாரு தீப்பொலி ஆறுமுகத்துக்கு, ஆபாச பேச்சாளர்களுக்கும். அது மட்டும் இல்லை, எம்ஜிஆருக்கு வாய் பேச முடியலை 84 அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம். அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாரு கருணாநிதி, கொச்சப்படுத்தி. தீப்பொலி ஆறுமுகத்தில் போய் திரைக்கதை வசனம் எழுதி கொடுக்குற மாதிரி, மேடைக்கு போங்க, அப்படியே மைக் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க, நின்னோடனே எல்லாம் கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க, பேசும்பாங்க. அப்போ சொல்லுங்கள், நான் 2 நிமிஷம் பேசாமல் இருக்கிறதுக்கே இந்த கற்றுறீங்களே, எம்ஜிஆர்னு ஒரு ஆள் பேசாமல் உட்காந்து முதலமைச்சராக இருக்காருன்னு கிண்டல் அடிங்கன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அன்றைக்கி தீப்பொலி ஆறுமுகம் பேசின கூட்டங்கள்லாம் இந்த டைலாகை நாங்கள் கேட்டோம். எதுக்கு நாம் நோய்ங்கிறது மனிதனுக்கு வரத்தான் செய்யும். மனிதன் ஒன்றும் இரும்பு மனிதன் அல்ல. அப்படி இருக்கும்போது அந்த நோயை எவ்வளவு கொச்சப்படுத்தி எவ்வளவு இதாக நீங்கள் அரசியலாக்கின சம்பவங்கள்லாம் எவ்வளவு நடந்திருக்கு நாட்டில். அதனால் எல்லோரும் முதையை திரும்பி பாருங்கள். ஸ்டாலின் குணமாகட்டும், அவர் தான் மேக்கப் போட்டுருக்காருன்னு நேற்றே காமிச்சோம். இதுக்கெல்லாம் அவருக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஆஞ்சியோ எடுக்கிறாங்க, இது எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது
உங்களை கொச்சப்படுத்தி பேசுவதற்கு எவ்வளோ நாள் ஆகும்? அதில் இந்த டிஆர்பி ராஜா இவங்க ஒரு ஐடி டீம்னு ஒன்று வச்சுருக்காங்க. எனக்கு வேலை என்ன தெரியுமா? அந்த ஐடி டீமில் இவன் 1000 பேசுவான், 1000 அயோக்கியத்தனம் பண்ணுவான் ஐடியில். யாராச்சும் ஒரு ஆளுக்கு ஸ்டாலினையோ கருணாநிதியோ இது பண்ணிட்டா அந்த வீடியோ எடுத்து உளவுத்துறையில் இவனே பேசுகிறான். ஐடி டீமு தலைவரான், ஐடி டீமுக்கு ஒரு செயலாளர் அவன் பேசுகிறான். உளவுத்துறையிட்டு சொல்கிறான், அவனை கைது பண்ணுங்கிறான். உங்கள் ஆட்சி எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இதே இது உங்கள் ஆட்சி போச்சுன்னா உங்கள் பக்கம் திரும்புமா இல்லையா? நீங்கள் 1000 எல்லாரையும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பீங்க, பேசுவீங்க, கிண்டல் அடிப்பீங்க. ஆனால் உங்களை யாராச்சும் பேசுனா கிண்டல் அடித்தா உளவுத்துறையிட்ட சொல்லி கேஸ் ஃபைல் பண்ண வைப்பீங்களா? எவ்வளோ நாளைக்கு இந்த அராஜகத்தை பண்ண முடியும்? அதை தான் கேட்குறேன். என்னென்னா, எடப்பாடி ஸ்டாலினை உரிமையில் பேசிட்டாரான். அதாவது நீ போ அப்படின்னு பேசிட்டாரான். அதற்கு குதிக்கிறார் இந்த டிஆர்பி ராஜா. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறான். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டார். வச்சா என்ன தப்பு? உனக்கே எரியுது, உனக்கே எரியுது. நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். அவன் திமுக ஐடி டீம்ல இருந்த மரியாதையாக பேசு, எங்கள் ஸ்டாலினை உரிமையில் பேசாதே அப்படின்னு போடுறான். இதே நான் என்ன கேட்குறேன், இதே பிரதமர் மோடியை அங்கே சென்னைக்கு வராருன்னு உங்கள் ட்விட்டரில் மோடி கோ பேக், மோடி திரும்பி போன்னு ஒரு நாட்டு முதல்வரை மோடி திரும்பி போன்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் அது உரிமை இல்லையா? ஒரு நாட்டு பிரதமரை நீ உரிமையாக பேசலாம், ஆனால் உங்கள் ஸ்டாலினும் உரிமையாக பேசிடக்கூடாது. ஸ்டாலின் வானத்திலிருந்து குதித்தவரா இல்லை பெரிய இந்த அவதாரம் எடுத்தவரா? இவர் விஷ்ணு அவதாரத்தில் வந்தவரா உங்கள் ஸ்டாலின்? வாயை திறந்து பேசக்கூடாதா? உங்கள் ஸ்டாலின் இப்போ எடப்பாடியை பற்றி அவர் உரிமையில் பேசிட்டாருங்கிறீங்களே, அந்த எடப்பாடியை இதே ஸ்டாலின் பாதம் தாங்கி பழனிசாமின்னு கேவலமாக பேசுனீங்களா இல்லையா? உரிமையில் பேசுனது கூட கேவலமான விஷயம். பாதம் தாங்கி பழனிசாமி தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாராம், உரிமைகளை மீட்க போறாராம். பழனிசாமிக்கு அறிவில்லை அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு. உங்கள் எடுத்து கொடுக்கவா வீடியோவை? உங்கள் ஸ்டாலின் மட்டும் பாதம் தாங்கினார், காலில் விழுந்தார், மூளை இல்லைன்னு பேசுவார். ஆனால் அவர் எடப்பாடி போவான்னு உரிமையில் பேசக்கூடாது. அவன் பெரிய அவதாரம் அவங்க. அதனால் சொல்கிறேன், நீங்கள் பேசுனீங்கன்னா எதிர்கட்சி பேசத்தான் செய்வான். அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா விமர்சனம் இருக்கத்தான் செய்யும். தாங்க முடியலைன்னா அரசியலை விட்டு விலகிட்டு போயிட்டே இருங்க. ஒரு ஐடி டீம் வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு நாங்கள் பேசுவோம், மற்றவன் பேசுனா அரெஸ்ட்டுன்னு எவ்வளோ நாளைக்கு இந்த அராஜகம் நடக்கும்? அதனால் இவங்களுக்கும் சொல்கிறேன், திமுக எனக்கு திருந்துங்க அப்படிங்கிறது தான் திமுககாரர்களுக்கு நம்ம விடுக்கக்கூடிய வேண்டுகோள். அடுத்தது கமலஹாசன் இன்னைக்கு எம்பியாக பதவியேற்க போகிறாராம். விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்குறாரு. ஒரு இந்தியனாக என் கடமையை செய்ய போகிறேன். இந்தியனாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மரியாதையும் கடமையும் நான் செய்ய போகிறேன் என்பதை பெருமையோடு தான் சொல்லிக் கொள்கிறேன். எது எம்பியாக போய் அங்கே போய் பதவியேற்க போகிறதுக்கு ஒரு இந்தியனாக கடமையை செய்ய போகிறேன். எந்த இந்தியனாவா கடமையை செஞ்சீங்க? இந்தியனாவா உங்களுக்கு அந்த எம்பி பதவி உங்களுக்கு எப்படி வந்தது? கமலஹாசன் கோவிச்சுக்கக்கூடாது. நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் அரசியல் பண்ணீங்கன்னா அது விமர்சனத்துக்குள்ளே இருந்தால் நாங்கள் பேசித்தான் ஆகணும். நீங்கள் உங்களுக்கு எப்போ பெருமை? நீங்கள் எம்பி ஆகிறதா இருந்தால் இளையராஜாவுக்கு கொடுத்தாங்க பாருங்கள் எம்பி பதவி. அவர் இசையில் அவர் செஞ்ச சாதனைக்காக கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி ராஜ்யசபா எம்பி சாதனையாளர்கள் திறமையாளர்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இளையராஜாவுக்கு கொடுத்தாங்க, ஷோவுக்கு கொடுத்தாங்க, அங்கே வட இந்தியாவில் அமிதாப் பச்சனுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் அவருடைய சாதனைக்காகவும் திறமைக்காகவும் கொடுத்தப்பட்ட எம்பி. அப்படிப்பட்ட எம்பியை வாங்கிட்டு நீங்கள் பதவி ஏற்க போனாங்கன்னா நாங்களே வாழ்த்துவோம், தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு. ஆனால் நீங்கள் இந்த எம்பி பதவி அப்படியா வாங்கினீங்க? திமுகவையும் திராவிட இயக்கங்களையும் எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சியின் நீங்கள் மக்கள் நீதி மையத்தை எந்த திமுகவை எதிர்த்து பேசினீங்களோ அதே திமுகவில் போய் காலில் விழுந்தீங்க. காலில் விழுந்தாலும் பரவாயில்ல. உதயநிதிங்கிறது நேற்று முளைத்த காலான் அந்த உதயநிதிகிட்ட போய் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்கள் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி எலெக்ஷனில் திமுகவுக்கு போய் ஆதரவு கரம் நீட்டி நூற்றுக்கணக்கான கோடிகள் நீங்கள் வாங்கினதாக எல்லாம் செய்தி வந்தது. உங்கள் கட்சிக்காரனே பேட்டி கொடுத்தான். அப்படியெல்லாம் வாங்கி அதற்கு பரிசாக அதற்கு இனாமாக கொடுக்கப்பட்டது தான் இந்த எம்பி பதவி. அந்த எம்பி பதவியை வாங்கினதுக்கு உங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமா? அதனால் கனவோட போகிறாரு, நான் போய் பேச போகிறேன், நான் போய் இன்றைக்கி பதவி ஏற்க போகிறேன். பதவி ஏறுங்க,
ஆனால் பேச முடியாத உங்கள் இஷ்டத்துக்கு திமுகவில் போயிட்டா. ஒரு மிக உயர்ந்த ஒரு இதில் இருக்கார் நம்ம சமுதாயத்தில், தமிழ்நாட்டில். அவர் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்காரு, கல்லூரிகள் வச்சுருக்காரு. ஒரு கல்லூரிக்கெல்லாம் அவர் வேந்தர். அவர் சமூக அக்கறை உள்ளவர். அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை. அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு. அந்த கட்சி இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி திமுகவோட கூட்டணி வச்சார். அவருக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தாங்க. எம்பி சீட்டில் நின்று ஜெயிச்சிட்டார். ஆனால் அவர் கட்சிக்குன்னு நிறைய ஓட்டு இருந்தது, அதை வச்சு ஜெயித்தார். ஆனால் திமுகவோட கூட்டணி. அவர் இன்னும் பதவி ஏற்க போகிறார். பதவி ஏற்ற உடனே கொஞ்ச நாளில் மிரட்டல் வருது. யார்? ஸ்டாலினை கூப்பிட்டு மிரட்டார். இவ்வளவு கேவலம் பாருங்க. என்னென்னா, உன் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, நாங்கள் சொல்கிறபடி தான் பேசணும், நாங்கள் கோஷம் போட்டால் நீயும் கோஷம் போடணும், நாங்கள் வெளிநடப்பு செஞ்சால் நீயும் வெளிநடப்பு செய்யணும். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? அப்போ இந்த பதவியிலேருந்து என்ன பிரயோஜனம்? இவங்களுக்கு ஜால்ட்டா அடிக்கிறதுக்கு அந்த பதவிக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி எம்பி பதவியை ராஜினாமா செஞ்சு சபாநாயகர்கிட்ட போய் கொடுத்தாரு. சபாநாயகர் கேட்டார், என்னென்னு. இந்த மாதிரி நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், எனக்கு இவ்வளோ பெரிய கல்லூரிகள் இருக்குது, மிகப்பெரிய இப்போ கோடீஸ்வரன். அவர் தமிழ்நாட்டிலே இப்போ கோடீஸ்வரன், பெரிய கோடீஸ்வரன். எனக்கு நான் கட்சியும் வச்சுருக்கேன், கூட்டணி வச்சேன். இவங்க கூட்டணியில் சேர்ந்து ஜெயிச்சதுக்கு என்ன பொம்மை மாதிரி உபயோகப்படுத்துகிறாங்க, இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க, நான் இருக்க விரும்பலைன்னு ராஜினாமா கடிதம் கொடுத்த உடனே சபாநாயகரை கூப்பிட்டு உட்கார வச்சு, இவங்களை பற்றி இன்றைக்கா நீங்கள் பார்க்குறீங்க, டெல்லியில் இருக்கிற அத்தனை பேருக்கு இவங்க லட்சணம் தெரியும், இவர்கள் அயோக்கியர்கள், அக்கிரமம் பண்ணுறவன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் இவங்களுக்காக போய் நீங்கள் இந்த பதவியை ராஜினாமா பண்ணணுமா? உங்கள் வழியில் நீங்கள் போங்க, யார் என்ன பண்ணால் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற சபாநாயகர் உறுதிமொழி கொடுத்த உடனே தான் திருப்பி அந்த பதவியை அவர் ராஜினாமா பண்ணலை. அப்போ அப்படிப்பட்டவரே சொந்தமாக சிந்திக்கக்கூடாது, சொந்தமாக பேசக்கூடாதுன்னு நினச்சவங்க இவங்க. ஸோ கமலஹாசனை நீங்கள் போய் உங்கள் கடமையை ஆற்றிட முடியுமா? நீங்கள் நினச்சதை பேசிட முடியுமா? உங்களையும் ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை போல் ஆட்டுவிப்பார்கள் இந்த கூட்டம், திராவிட முட்டாள்கள் கூட்டம். அதனால் பெருமையாக சொல்லிக் கொள்ளாதீர்கள். உங்கள் கேரியர்லேயே உங்களுக்கு கிடைக்கப்பட்ட கருப்பு புள்ளி திமுக ஆதரவுடன் நீங்கள் வாங்கிய எம்பி பதவி. அதில் நீங்கள் பேச முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. அதனால் கமலஹாசனுக்கு வாழ்த்து சொல்ல தயாராக இல்லை. காரணம், நீங்கள் போகிற அணி மோசமான அணி, நீங்கள் போகிற பாதை திராவிட இயக்கம் போட்டு கொடுத்த பாதை. அதில் யாருமே சுயமாக சிந்திக்க முடியாது, சுயமாக பேச முடியாது என்பதை கமலஹாசனுக்கு செய்தியாக தெரிவிக்க விரும்புகிறோம். அடுத்தது ஸ்டிக்கர் அரசியல். ஸ்டாலினை பின்தொடரும் விஜய். ஸ்டிக்கர் அரசியல் எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாலின் தான் ஆரம்பித்தார். இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு முட்டாளை வச்சுருக்காங்க. அந்த முட்டாளுக்கு இந்த முட்டாளுங்க 400 கோடி 500 கோடி மண்டையில் மூளை இருந்தால் தானே. இன்னொருத்த மூளையை போய் வாடகைக்கு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு சுயமாக மூளை இல்லைன்னு தான் அர்த்தம். இதுக்கு முன்னாடி எந்த அரசியல்வாதியாக உங்களுக்கு இவங்களை கூட்டிகிட்டு வந்தான்? அந்த தேர்தல் ஆலோசகரை எவன் கூட்டிகிட்டு வந்தான்? காரணம், எல்லாத்துக்கும் மூளை இருந்தது. அப்போ இருந்து அந்த காலத்தில் ராஜாஜியிலேருந்து, ஓமந்தூராரிலிருந்து, காமராஜர்லேருந்து, அண்ணாதுரையில் இருந்து, உங்கள் அப்பாவையும் சேர்த்துக்கலாம் மூளை இருக்கிறது. ஏன்னா அவர் அரசியல் ஆலோசகர்னு யாரையும் வைக்கலை. அதுக்கு அடுத்தது ஜெயலலிதா, இவங்க வர, ஏன்னா எடப்பாடி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவர் பையனை வச்சு. இவர்களெல்லாம் மூளையை வாடகைக்கு எடுக்கலை. மூளையை வாடகைக்கு எடுத்துகிட்டு அவன் சொல்லிட்டான், ஸ்டிக்கர் ஓட்டு ஓடிபி வாங்கினு அவன் தான் சொன்னது. உடனே போய் ஸ்டிக்கர் எடுத்தாங்கல்ல திமுககாரங்க. ஸ்டாலின் ஸ்டிக்கரை வீடு வீடுக்கு ஓட்டினாங்கல்ல, ஓடிபி கேட்டாங்கல்ல. அப்போ ஹைகோர்ட்டு ஓடிபிக்கு தடை கொடுத்த உடனே எந்த மூளை இல்லாதவன் சொன்னான், இப்போ ஸ்டாலின் திட்டிக்கிட்டு இருக்கிறான், நமக்கு தான் மூளை இல்லை, 400 கோடி கொடுத்தவன் 500 கோடி கொடுத்தவன் அவனுக்கும் மூளை இல்லையா அப்படின்னு ரொம்ப இது பண்ணாராம். ஸோ அந்த ஸ்டிக்கரை வச்சதே தப்பாச்சு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்காரங்க போய் அதே ஸ்டிக்கர் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வீடு வீடாக போகிறாங்க. வீடு வீடாக போய் ஸ்டிக்கரை, அதே திமுக பாணியில் ஸ்டிக்கரை அந்த வீடுகாரங்கிட்டே கொடுக்குறாங்க. வீடுகாரங்கிட்டே கொடுத்தா அதை அவங்களே ஒட்ட சொல்கிறாங்க அவங்க வீட்டில். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் ஜேவி. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் தளபதி. தளபதி தளபதி தமிழக வெற்றி கழகம். நாளைய முதல்வர் உங்கள் விஜய். 2026 மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய். அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு சோசியல் மீடியா, சமூக வலைதளங்களில் போடுறாங்க.
என்ன அரசியல் பண்ணுறீங்க? அவங்க அறிவுபூர்வமான அரசியல் தெரியாதா? இந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு மக்கள் மனதில் ஸ்டிக்கராக நீ ஒட்டணும். அந்த ஒவ்வொருத்தன் வீட்டில் செவரில் நீ ஸ்டிக்கராக ஒட்டினா நீ மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்காதீங்க. அது மாதிரி இப்போ ஆம் ஆத்மியெல்லாம் டெல்லியில் வந்தது எந்த ஆடம்பரமும் இல்லாமல் அத்தனை சீட்டும் ஜெயிச்சு காமிச்சான். மக்களுடைய மனம்தான் முக்கியம். ஸ்டிக்கரை வச்சுக்கிட்டு கேவலமான அரசியலை திராவிட இயக்கம் பண்ணுறான்னா அதே இதில் போய் உங்கள் விஜயுடைய கட்சியும் ஸ்டிக்கர் அரசியலை பண்ணாதீங்க. எம்ஜிஆர் 8 வரல காமிச்சார். எம்ஜிஆர் அதில் ஒன்றும் இல்லை, இப்படியும் பாரு, அவ்வளோதான். உடனே எல்லாம் கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. மனதில் நின்னது. ஜெயலலிதா 2 வரல காமிச்சாங்க. கருணாநிதி 5 வரல காமிப்பார். உதயசூரியன் இப்படி காமிப்பார். அது மாதிரி அப்போ இருந்த தலைவர்கள் எல்லாம் எளிமையான முறையில் மக்கள் மனதில் போய் சேர்ந்தார்கள். இந்த மாதிரி வீடுக்கு போய் ஸ்டிக்கர் எடுத்துக்கிட்டு நீ உன் வீட்டில் நீயே ஓட்டு அப்படின்னு உங்களுக்குள் இப்படி ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்க வேணாமா அப்படிங்கிற விஜய் கட்சிக்குன்னு சொல்கிறேன். திமுகவின் பாதையில் போகாதீங்க, நீங்களும் காணாமல் போய் விடுவீர்கள் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்து இவர் புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி இந்த செந்தில் பாலாஜி இவரெல்லாம் ஒரு தலைவர். எப்படின்னா ஸ்டாலின் ரோட் ஷோ அப்படின்னு ஆரம்பித்தார். ரோட் ஷோனா எல்லாருக்கும் 500 ரூபா கொடுத்து பிரியாணி கொடுத்து எல்லாத்தையும் ரோடின் 2 பக்கமும் நிறுத்தி அப்படின்னு இவர் அப்படியே காரில் வரும்போது அப்படியே கையை காமிச்சு ஊரை மாற்றினார். கேட்டால் இது ரோட் ஷோ. அந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி அந்த 400-500 கோடியை வாங்கின முட்டாள் சொல்லி கொடுத்துருக்கான். ரோட் ஷோ போங்க. போய் ரோட் ஷோ ஃபெயிலியர் ஆச்சு. உதயநிதி போனார், 500 ரூபா கொடுத்து அவனும் வரல. ரோட் ஷோ அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ கடைசி இவர் விஜய் போனார் ரோட் ஷோ. அதில் ரசிகர்கள்லாம் வந்தாங்க, ரூபா கொடுக்காமே வந்தாங்க. உடனே விஜய்க்கு ஹிட் ஆகி போச்சுன்ட்டு இவர் செந்தில் பாலாஜியில் நீங்கள்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலுங்க, ஏன் மக்கள்கிட்ட ரோட் ஷோ போடுறதுக்கு தகுதி இருக்கா? வேலை வாங்கி கொடுக்கறதால ஏமாத்துனதுன்னு சொன்னதில் அக்யூஸ்டு நீங்கள். இவன் வந்துக்கிட்டு ஈடிக்காரன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் இதில் வச்சான். ஜெயிலில் இருந்தீங்க. உங்கள் தம்பி வந்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகிறோன்னா அவரும் அக்யூஸ்டு. 300 கோடியில் வீடு கட்டினாருன்னு. என்ன தேசத்தையாகி நினைப்பா இல்லை ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் நினைப்பா? அவரும் ரோட் ஷோ போகிறார். ஆனால் வித்தியாசம், ஸ்டாலின் ஜீப்பில் காரில் போனார், உதயநிதி ஜீப்பில் போனார், விஜயும் பெரிய வேனில் போனார். நம்ம செந்தில் பாலாஜி எதில் போகிறாரு? 2 வீலரில் போகிறார். ஒருத்தர் பைக்கை ஓட்டிட்டு போகிறாங்க, இவர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு போகிறார் தெருக்களில். இந்த வீடியோவை பாருங்கள். யாருமே இல்லாத டீ கடையில யாருக்கடா டீ ஆத்துறன்னு கேட்குற மாதிரி யாருமே திரும்பி கூட பார்க்காத ஒரு தெருவுக்குள்ள ஒரு 2 வீலர்ல பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு வணக்கம் சொல்லிக்கிட்டே போயிருக்கிறாரு செந்தில் பாலாஜி. ஒருத்தனாச்சும் திரும்பி பார்க்குறான்னு பாருங்க, ஒரு 2 வீலரில் போகிறது. அதையும் வெக்கம் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இன்டர்நெட்டில் இதில் போடுறாங்க, ட்விட்டர்லையும். கேவலமாக இல்லை? ஒருத்தனாவது திரும்பி பார்க்குறானா? இதோ போகிறாரு செந்தில் பாலாஜி. அரசியல்வாதிகளுக்கு வெக்கம்ங்கிறதே இருக்காதா? இப்படியா ஒரு விளம்பரம்? இதுதான கேவலமான விளம்பரம் அப்படிங்கிறத செந்தில் பாலாஜிக்கு சொல்கிறது. திருந்துங்க. ஏதோ கொள்ளையடிச்சு இது பண்ணிட்டீங்க, இப்போ அரசியல் விட்டு ஓடிடுங்க. ஓடிட்டு இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு இது பண்ணுங்க. திரும்பி அரசியலுக்கு ஒருத்தன் கூட கரூர்லேயே ஒருத்தன் கூட திரும்பி பார்க்கல. ஆனால் கரூரில் ஜெயிக்கிறீங்க. எப்படி ஜெயிக்கிறீங்க? பிரியாணி மாதம் 4000 பணத்தை கொடுத்து எவ்வளோ நாளைக்கு? மக்கள் செல்வாக்கு இல்லாமல் ரூபாய் கொடுத்து எவ்வளோ நாளைக்கு ஜெயிப்பீங்க? அதனால் திருந்துங்கள் அப்படின்னு. இந்த திருந்த வேண்டிய இன்னொரு ஆள் இந்த எடுபடி சேகர்வா. நான் அவரை எடுபடின்னு சொல்லும்போது எல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க. நான் அவரை போய் எடுபடி. இந்த வீடியோவை பாருங்கள். முதல்ல ஸ்டாலின் காலை தொட்டு கும்பிட்றாரு. அடுத்தது துர்கா ஸ்டாலின் காலை தொட்டு கும்பிட்றாரு. ஸ்டாலின் வர்ற வழியில் செருப்பு இருக்கான், குனிஞ்சு செருப்பை தூக்கி வைக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்கெல்லாம் அரசியல்வாதியாக இருந்து மந்திரியாக இருந்து உங்களுக்கு கீழே ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வேலை பார்க்குறான். போய் செருப்பு தூக்கிக்கிட்டு தெரியுறீங்க. அவன் காலில் போய் ஒவ்வொருத்தன் காலிலையும் குடும்பத்தினர் காலில் போனால் விழுந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த மந்திரி பதவிக்குரிய மரியாதை என்ன? இப்படியா கீழ்த்தரமாக அரசியல்வாதிகள் போவீங்க? தமிழ்நாடு அரசியல் இவ்வளவு கேவலமாக போகுமே நான் நினச்சி கூட பார்க்குறேன்.
வட இந்தியாவில் போய் பாருங்கள், எந்த ஒரு மாநிலத்தாவது இந்த மாதிரி எடுபடி வேலை மந்திரி பண்ணுறானான்னு பாருங்கள். கேவலமான இது இங்கே தான் இந்த மாதிரி கேவலம் நடந்து கொண்டு இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு இருக்கார், போய் பாருங்கள். சந்திரபாபு நாயுடு காலில் எந்த மந்திரியாச்சும் விழுகிறானான்னு பாருங்கள். இங்கே உங்கள் பினராயி விஜயன் போய் பாருங்கள், அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எவனாச்சும் விழுகிறானான்னு பாருங்கள். அதனால் எங்குமே இல்லாத கேவலம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் திராவிட மாடல். செருப்பை தூக்குவது திராவிட மாடல், தலைவன் காலில் விழுவது திராவிட மாடல், தலைவனின் மனைவி காலிலும் விழுவது திராவிட மாடல், இன்னும் பொது பண்ணால் இன்ப நிதி காலிலே விழுந்துருவாங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு தரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நிகிதாவிற்கு சம்மன் இப்போ தான் சிபிஐ கொஞ்சமாச்சும் ரைட் ட்ராக்கில் வந்துருக்கான். நிகிதாவுக்கு சம்மன் அனுப்பிட்டான், நிகிதாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும். முத நிகிதாவிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த வழக்கையும் நிகிதாவிலேருந்து தானே ஆரம்பித்தது. எடுத்தோடனே இவன் அஜித்குமார் செத்ததுக்கு போயிட்டான். அப்போ நம்மெல்லாம் கற்றணும், அவங்கள பிடியா எப்படி புகார் உண்மையானு. இப்போ தான் கொஞ்சம் புத்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன், கூப்பிட்டுருக்கான். ஆனால் கூப்பிட்டா அவன் எப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அதாவது சிபிஐ விசாரணை எப்படின்னு தெரியும் எங்களுக்கு. சங்கர சுப்புன்னு ஒரு வக்கீல் இருக்கார் ஹைகோர்ட்டில், அவருடைய பையனை அடித்து கொன்று கம்மாவில் போட்டாங்க. இதில் ஏரியில் போட்டாங்க. ஏரியில் மிதந்தார், உடம்புலெல்லாம் காயம். போஸ்ட்மார்ட்டம் எடுத்தால் ஃபுல்லாக காயம்னு வருது. உடனே அவர் என்ன பண்ணார், போலீஸுக்கு அவருக்கும் பிடிக்காது. உடனே என்ன பண்ணார், இதை சிபிஐ தான் விசாரிக்கணும், போலீஸ் விசாரிக்கக்கூடாது. ஏன்னா அவர் இந்த கொலை கேஸுக்கெல்லாம் ஆஜராவார். அதனால் போலீஸு நமக்கு பிடிக்காது, இதில் சரியாக விசாரிக்க மாட்டான், சிபிஐ விசாரிக்கணும்னாரு. சிபிஐ விசாரித்து என்ன சொன்னான்னு தெரியுமா, அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னா, உடம்பு பூரா காயம். உடனே மறுபடியும் போய் அவர் வழக்கறிஞரில் நீதிபதிகள்கிட்டெல்லாம் அழுதார். பாருங்கள், என் பையனுக்கு இப்படி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. நீதிபதி மறுபடியும் சிறப்பு குழு விசாரணைன்னு அமைச்சாங்க சிபிஐயை. அவன் ஃபுல்லாக 1 வருஷம் விசாரிச்சுட்டு எங்களால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு ரிப்போர்ட்டு கொடுத்தான். இதுதான் கேவலமான ஒரு இன்வெஸ்டிகேஷன். அவனை கொண்டு போய் இதில் போட்டுருக்காங்க. இவன் இன்னும் கூத்து பண்ண போகிறானோன்னு நினச்சேன். இப்போ நித்திகாவை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் நித்திகாவை கூப்பிட்டுக்கங்க, யாரை கூப்பிட்டுக்கங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். நித்திகா போய் ரெக்கமெண்டேஷனை பிடிச்சாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எஸ்பிக்கும் அந்த இவனை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்து நகையை மீட்டு கொடுங்க, உதங்கன்னு சொன்னவன் யார்? சொன்ன அக்யூஸ்டு யார்? அவன் தான் அக்யூஸ்டு, அவன் தான் கொலைகாரன். அது யார் சொல்லியிருந்தாலும். ஸ்டாலின் அலுவலகத்திலேருந்து வந்ததா? ஸ்டாலின் சொன்னாரா? இல்லை நமக்கு தலைமைச் செயலகத்திலேருந்து சொன்னது யார்? உதைக்க சொன்னவன் யார்? அதை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா சிபிஐ விட மாட்டோம். நீ சிபிஐ சும்மா ஒரு பேருக்காக அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டுன்னா விட்டுருமா உன்னைய? உங்களை விட மாட்டோம். எங்களுக்கு தெரிய வேண்டியதை அடிக்க சொன்னது யார்? இல்லைன்னா காட்டடி அடிக்கவே மாட்டான் போலீஸ்காரன், மேல் லெவலில் இருந்து வரலன்னா. அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும். நீ நிகிதாவையும் விசாரிச்சுக்க, இதையும் விசாரிச்சுக்க, கண்டுபிடிக்க வேண்டும். ஒழுங்கான ட்ராக்கில் நீங்கள் போகிறீங்களாங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். அப்படிங்கிறத அவங்களுக்கு எச்சரிக்கையாக விடுகிறோம். சிபிஐக்கு ஒழுங்காக விசாரிக்க தெரியலன்னா விட்டுட்டு போ, வேலை வாங்கிட்டு கொடுத்துட்டு போ. சும்மா இந்த மத்திய அரசாங்க ஊழியர்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறான். உங்கள் கையில் போய் இது கொடுத்தா என்ன பார்ப்போம், உங்கள் இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். வரலைன்னா நீதிமன்றத்தில் கொண்டு போய் உங்களை விட மாட்டோம். எவன் விசாரித்தானா அவனெல்லாம் உனக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். சரியான முறையில் விசாரணை நடக்கவில்லை அப்படிங்கிறது அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது இந்த அபிராமின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இன்றைக்கி வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனைன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணோட காதலனுக்கும் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனைன்னு கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவை பாருங்கள், 2 பேரும் தேம்பி அழுகுறாங்க. அந்த பெண் என்ன சொன்னாங்க, நீதிபதிகிட்ட போய் என் வயதான தாய் தந்தை இருக்காங்க, நான் தான் அவங்கள கவனிக்கணும், குறைந்த தண்டனை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க செஞ்ச வேலை மோசமான வேலை. தண்டனை கொடுத்ததில் தப்பு இல்லை, பல பேருக்கு மறந்துருக்கும். இந்த பெண் கணவனுடன் 2 குழந்தைகளுடன் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண். நல்ல வாழ்க்கை, 2 குழந்தை செல்வங்கள், கணவன் நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, எல்லாமே இருந்தது அந்த பெண்ணிட்ட.
ஆனால் அந்த பெண்ணு செஞ்ச தப்பு அது முறையற்ற உறவு வச்சாங்க இன்னொரு ஆணோட. அந்த ஆண் இந்த பெண்ணுடன் உறவு வைத்தவுடன் ஊக்க மாத்திரை இருக்க ஆண்களுக்கு, அதை எல்லாரும் இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கும் குழந்தைங்க இருக்குது, நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஊக்க மாத்திரை சாப்பிடுகிறான் அந்த ஆண், இந்த பெண்ணோட முறையற்ற உறவு வைக்கிறான். இவன் இந்த ஆணுடன் ஊக்க மாத்திரை சாப்பிட்டதால் வைத்த உறவில் அந்த பெண் மயங்கி போகிறாங்க. அப்போ இவனுடன் உறவை தொடரணும், அப்போ இந்த 2 குழந்தைகள் நமக்கு வந்து பாரமாக இருக்குன்னு சொல்லி அவனோடு சேர்ந்து அந்த 2 குழந்தைகளையும் கொள்கிறாங்க. இதுதான் வழக்கு. அப்போ ஆயுள் தண்டனை வாழ்நாள் முழுவதும் கொடுத்தது சரியான தண்டனை தானே, நம்ம கூட சொல்ல முடியும். ஆனால் வழக்கிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம், ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ இவங்களை வச்சுருப்பீங்க, குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை வச்சுருப்பீங்க. பல இளைஞர்கள் போதை மருந்து சாப்பிட்றான், இதெல்லாம் சாப்பிட்றான், டாஸ்மாக்கு போதைக்கு அடிமையாக. அது போக இன்னும் படித்து கொண்டிருக்கும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய ரொம்ப இளைஞர்கள்லாம் இந்த உடல் உறவுக்கான ஊக்க மருந்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பெற்றோர்கள் நல்லா கவனிங்க. அந்த ஊக்க மாத்திரைகள்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே மாற்றிவிடும். இன்னும் என்னால் டிடெக்டிவில் நான் பல வழக்குகளை பார்த்து இது பண்ணும்போது நிறைய பேர் இந்த ஊக்க மாத்திரை சாப்பிட்டவங்களால பல பிரச்சனைகள் வந்து பல பேர் வாழ்க்கை அழிஞ்சிருக்கு. உங்களுக்கு விவாகரத்துக்கு வரக்கூடிய பல இதில் வந்து இந்த ஊக்க மருந்து இது பண்ணதில் குடும்பத்தில் மிகப்பெரிய இது நடந்து சில இதில் கொலைகளாக கூட போய் முடிஞ்சிருக்கு, அபிராமி வழக்கு மாதிரி. அதனால் அபிராமி வழக்கிலிருந்து பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம், உங்களுக்கு ஆண் குழந்தைகள் இருந்தால், பெண் குழந்தைகளுக்கு வேறு பிரச்சனை, ஆணுக்கு இன்றைக்கி பிரச்சனை, மது போதை மாதிரி ஊக்க மருந்தை சாப்பிட்றது, உங்கள் குழந்தைகள் அதை சாப்பிட்றாங்களாங்கிறத பாருங்கள். கொஞ்ச நாட்களில் அவர்களுடைய வாழ்க்கையும் தொலைந்து விடும். இது போன்ற பிரச்சனைகளில் மாட்டினால் ஜெயிலுக்கு போய் வாழ்க்கை புறம் ஆயுள் தண்டனை அடைஞ்சு ஜெயிலில் இருக்க வேண்டியது வரும். இவங்க 2 பேரும் அதை சாதாரணமாக நினச்சி அது கொலை வர போய் இன்றைக்கி 2 பேர் இதுவும் முடிஞ்சு போச்சு. அதனால் அரசாங்கத்துக்கு நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், இந்த வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை இருக்குல்ல, அதுக்கு போல தூக்கு தண்டனை கொடுத்துருங்கிறேன். அவனை வருஷம் பூரா வச்சு சாப்பாடு போடுறது, அவனுக்கு சித்திரவதை, வருஷம் பூரா ஜெயிலில் இருக்கணும், நீ வெளியிலே வர முடியாதுங்கிறது சித்திரவதை. அதற்கு கொன்று விடுவது பரவாயில்ல. கொன்று விடுவதிலும் இந்த தூக்கு தண்டனை கொடிய தண்டனை. வெளிநாடுகள்லாம் விஷ ஊசி போட்டுடலாம், 5 நிமிஷத்தில் செத்துடுவாங்க. தூக்கு தண்டனைங்கிறது அது பெரிய கொடுமை. நைட்டு பூரா தூங்க மாட்டான், காலையில் தூக்குனா விடிய காலம் 4 மணிக்கு கூட்டிகிட்டு போவான், கூட்டிகிட்டு போய் ஷேவ் பண்ணுவான், உங்களுடைய ஆசை என்னன்னு கேட்பான், அந்த விருப்பம் என்னன்னு கேட்பான். அதெல்லாம் கேட்கும்போது அந்த மனிதனுக்கு உள்ள பயம், தூக்கு தண்டனை கைதிகள் அடைகிற சித்திரவதை ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால தான் வெளிநாடுகள்லாம் தூக்கு தண்டனையை நிறுத்திட்டு ஒரு டாக்டர் வருவார் காலையில் 5 மணிக்கு, ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார், அப்படியே படுத்தானா 5 நிமிஷத்தில் இறந்து போய் விடுவான். அதனால் இந்த மாதிரி வழக்கில் இந்த ஆயுள் தண்டனை வாழ்நாள் முழுவதும்ங்கிறதுக்கு பதிலாக அவர்களை தூக்கு தண்டனையோ இல்லை விஷ ஊசி போட்டோ கொன்று விடுவது தான் நல்ல விஷயம். இல்லாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் சித்திரப்படுறதை விட, ஏன்னா அவங்க சித்திரவதைப்பட்டால் பரவாயில்ல, அவர்கள் குற்றம் செஞ்சுருக்காங்க, ஆனால் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களும் வாழ்நாள் முழுவதும் அவர்களை நினைத்து நொந்து போக வேண்டியது வரும் என்பதையும் இந்த நமது அரசாங்கத்திற்கு எங்களுடைய கோரிக்கையாக விடுக்க விரும்புகிறோம். பல வழக்குகளில் நாம் பார்த்தது உணர்வுகளின் அடிப்படையில் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.